அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனையில் ஈடுபடுகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லபசா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு, வாக்கு இயந்திரங்கள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் வாக்குப்பதிவை ஒத்திவைக்க கோரப்படும் விவகாரம் மற்றும் எஞ்சிய 3 தொகுதிகள் இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் போட்டியிடும் 21 வேட்பாளர்கள் கொண்ட 2வது பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரியங்கா காந்தியின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. பின்னர் வரும் பட்டியல்களில் அவருடைய பெயர் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என்றும் தேர்தல் பரப்புரையில் மட்டுமே கவனம் செலுத்த பிரியங்காவிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளிடையே கூட்டணி தொகுதி ஒதுக்கீட்டில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளிடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கேரளாவின் கொச்சி நகரில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள பொதுச் செயலாளர் டேனிஷ் அலி ஆகியோர் ஆலோசித்தனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் முடிவில் காங்கிரஸ் கட்சி 20 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதாதளம் 8 இடங்களிலும் போட்டியிட முடிவாகியுள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராகுல் காந்தி நாளை வெளியிடுவார் என மதசார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவர் தேவகவுடா தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என பொதுக்கூட்டத்தில் அறிவித்த தேவகவுடா கண்கலங்கியதை பார்த்து அவரது மகன் மற்றும் பேரன் ஆகியோரும் கண்கலங்கினர். கர்நாடகாவில் உள்ள ஹாசனா நாடாளுமன்ற தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா ஹாசனா தொகுதியில் தமது பேரன் பஜ்வால் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் தாம் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் கூறியபோது அவரது தழுதழுத்து கண்கலங்கினார். இதை பார்த்து அவரது பேரன் பஜ்வால் மற்றும் மூத்த மகன் ரேவண்ணா ஆகியோரும் கண்கலங்கியதால் அந்த மேடையே சோகமயமாக காட்சியளித்தது.